நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் குளித்தலையில் 19 வயது கல்லூரி மாணவன் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து காவல் நிலையத்திற்கு செல்லும்போது ஆம்னி வேனை வழிமறித்து சினிமா பாணியில் அடித்து நொறுக்கி சிறுமியை கடத்தி சென்ற சம்பவத்தில் 2 கைது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கழுகூர் பஞ்சாயத்து உடையாப்பட்டியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி திருச்சி மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து வந்துள்ளார். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த கல்லூரியில் படிக்கும் 19 வயது சிறுவன் மற்றும் பள்ளி சிறுமி இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் பள்ளி மாணவிக்கு கட்டாய திருமணம் செய்ய பெற்றோர்கள் இருந்த நிலையில் சம்பவத்தை சிறுமி தனது காதலனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து கல்லூரி சிறுவன் சிறுமியின் ஊருக்கு சென்று சிறுமியை அழைத்து கொண்டு ஐயர்மலை பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை சிறுவன் அம்மாப்பேட்டையில் உள்ள தனது பெற்றோர்களுக்கு தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பெற்றோர்களும் ஐயர்மலைக்கு வந்துள்ளனர். வந்த பெற்றோர்கள் ஒரு வாடகை ஆம்னி வேனில் மகனையும் திருமணம் செய்த சிறுமியையும் தோகைமலை காவல் நிலையத்திற்கு ஆஜராக அழைத்து சென்றுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. குளித்தலை மணப்பாறை சாலையில் சென்றபொழுது அக்காண்டி மேடு என்ற இடத்தில் சிறுமியின் உறவினர்கள் வந்து வேனை மறித்து வேனை அடித்து நொறுக்கி வேனில் இருந்த சிறுவனின் உறவினர்களை அடித்து உதைத்து சிறுமியை மீட்டு சென்றனர். சம்பவம் பிரதான சாலையில் சினிமா பாணியில் நடந்ததால் சம்பவ இடத்திற்கு பொதுமக்கள் வந்ததால் சம்பவம் பரபரப்பானது. சம்பவ இடத்திற்கு வந்த தோகைமலை போலீசார் காயமடைந்த கல்லூரி சிறுவன் மற்றும் அவரது தம்பியை தோகைமலையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சம்பவம் குறித்து சிறுவனின் தந்தை தோகைமலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தோகைமலை போலீசார் காரை அடித்து சேதப்படுத்திய சிறுவன் மற்றும் அவரது தம்பியை அடித்து உதைத்ததாக வழக்கு பதிவு செய்து சிறுமியின் உறவினர்கள் கழுக்கூரை சேர்ந்த ஆறுமுகம் மகன் சுப்பிரமணி வயது 48, பிச்சைமுத்து மகன் சஞ்சய் வயது 20 ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.